உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா? அதை செய் இதை செய்யன்னு சொல்லி என்ன சித்திரவதை பண்ணி இப்படி எதுவுமே செய்ய முடியாம பண்ணிட்டீங்களே. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? ஏ உமா, நான் கூட உன்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கலடி. ஆனா நீ எப்படி இப்படி என் கையும் காலும் உடையிற அளவுக்கு சித்திரவதை பண்ணிட்டியேடி. ஐயோ அது இல்லக்கா. என்ன பண்றது துர்கா? நீ தோணுன குழியில நீயே உழுவேன்னு யாருக்கு என்ன தெரியும்? வென விதைச்சா வெனதானா இருக்க முடியும். ஏய், என்ன கிண்டலா? நடந்தது சொன்னா அது உனக்கு கிண்டல் மாதிரி தெரியுதா? யாரும் எதுவும் செஞ்சு கிழிக்க வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போங்க. சாரிக்கா, இப்படிலாம் ஆகும்னு எதிர்பார்க்கல. எதிர்பார்த்திருந்தா இன்னும் நிறைய இடத்துல அடிப்படை வச்சிருப்பியா? ஐயோ அக்கா, என் நோக்கம் உங்களை கஷ்டப்படுத்துறது இல்ல, உங்களை முத்தியா மாமா கூட சேர்த்து வைக்கிறது தான். அதுக்கு என்ன விஷம் வச்சு நீ கொன்னு இருக்கலாம். ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? இது பார், அடிபட்டு கிடந்தாலும் சிங்கம் சிங்கம் தான். இந்த துர்கா என்னைக்கும் மாற மாட்டா. அக்கா, ஏங்க இப்படிலாம் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இதுக்கு பேரு பிடிவாதம் இல்ல மருமகளே, திமிரு. சிலருக்கு வளர்ப்பு சரியில்லைன்னா தப்பாதான் இருப்பாங்க. ஆனா இவளுக்கு பொறப்பே சரியில்லையே. நாகம்மா, பாரு, சும்மா சும்மா கத்தாத. நீ கத்தி கத்தி தான் இந்த நிலைமையில இருக்க. ஆமாமா, நான் இந்த நிலைமையில இருக்கேன். இவ அப்படியே 5-6 ஹோட்டலுக்கு ஓனர் ஆயிட்டா. உனக்கெல்லாம் கை கால் அடிபட்டதுக்கு பதிலா வாயில் அடிபட்டிருக்கணும். மா, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. உமா, இவங்களுக்காக இல்லைன்னாலும் முத்தியானனுக்காக இனிமே இவங்கள எந்த வேலையும் பார்க்க விடக்கூடாது. இவங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நீதான் எல்லா வேலையும் பார்த்துக்கணும். சரிங்க, அக்காவை எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். அக்கா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தயங்காம என்ன கூப்பிடுங்க. தேவைப்பட்டா கூப்பிடுறேன். லூசுங்க, எனக்கு நிஜமாவே அடிபட்டுடுச்சுன்னு நம்பிடுச்சுங்க. ஏன் துர்கா ஆடுறத நிறுத்திட்ட? ஆடு. ஏன் ஆடுன என்ன தப்பு? உனக்கு வெக்கமாவே இல்லையா? ஏதோ சிங்கம் புலின்னு பேசுன, ஆனா நீ நரித்தந்திரம் பண்ணிட்டு இருக்க. தந்திரம் தான். அதுக்கு இப்ப என்ன? ஏதாவது பண்ணி இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி மாத்தணும். அதுக்காக இந்த துர்கா என்ன வேணாலும் பண்ணுவா. உனக்கு மனசாட்சியா இருக்கிறது எனக்கு அவமானமா இருக்கு. அவமானமா இருந்தா போடி. நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். அதுக்காக இவ்வளவு லோக்கலாவா இறங்குவ? இறங்கணும்னு நினைச்சோன்னா எவ்வளவு லோக்கலா இருந்தாலும் இறங்கணும். லெவல் எல்லாம் பார்க்க கூடாது. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. என்னமோ பண்ணி தொலை. இவங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நீதான் எல்லா வேலையும் பார்த்துக்கணும். அக்கா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தயங்காம என்ன கூப்பிடுங்க. இங்கிருந்து உன்னை எப்படி விரட்டுறேன்னு பாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அந்த டாக்டரையும் சமாளிச்சு காயத்ரியும் சமாளிச்சு திரும்பி வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. நல்ல வேலை
அந்த வாட்ச்மேன் கார் நம்பரை கவனிக்கலன்னு சொல்லிட்டான். இல்ல கண்டிப்பா மாட்டிருப்போம். இல்ல ரேணுகா, எப்படி இருந்தாலும் காயத்ரி நம்மள கண்டுபிடிச்சிருவா. நீ எப்படி சொல்ற? அவ ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அத முடிக்காம விட மாட்டா. எத்தனை தடவை நான் அவகிட்ட தோத்து போயிருக்கேன் தெரியுமா? எனக்கு தெரியாதா அவளை பத்தி? நீயே இவ்ளோ சொல்ற, அப்புறம் ஏண்டி இப்படி தலைமறைவா இருக்கணும்னு சொல்ற? வேற என்ன ரேணுகா பண்ண சொல்ற? தோத்து போயிடுவேன்னு தெரிஞ்சாலும் முடிஞ்ச அளவு போராடி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு, நான் இந்த ஏரியால இருக்கிற வரைக்கும் காயத்ரியால கண்டுபிடிக்க முடியாது. இங்க பாரு, அதனாலதான் சொல்றேன், எனக்கு இந்த ஏரியாலயே ஒரு வேலை வாங்கி தா ரேணுகா. வேலை தானே, கண்டிப்பா கிடைச்சிரும். 2-3 இடத்துல சொல்லி வச்சிருக்கேன். இன்னொரு 4-5 நாள்ல கண்டிப்பா கிடைச்சிரும் நினைக்கிறேன். ஓகேயா? ரொம்ப தேங்க்ஸ் தண்டபாணி சார். இது இன்னைக்கு பேப்பர் தானே? ஆமா. கொடுங்க. ஏதாவது வேலை இருக்கான்னு பார்க்கலாம். சுப்பு, ஒருவேளை நீ வெளியே வேலைக்கு போகும்போது காயத்ரி கிட்ட மாட்டிக்கிட்டா? மாட்டிக்காம இருக்க என்ன வழியோ அதை மட்டும்தான் யோசிக்கணும்னு இருக்கேன். எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? வீட்ல இருந்தே சம்பாதிக்கிறதுக்கு தான் இப்ப 1008 ஆன்லைன் ஜாப்ஸ் இருக்கே. அதுல ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணலாம்ல? நல்ல ஐடியா ரேணுகா. அப்ப நான் பேசாம இங்கிருந்து வேலை பாக்குறேன். அப்புறம் என்ன தண்டபாணி, ஒரு லேப்டாப்பும் நெட் கனெக்ஷனும் உடனே அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஷூர். இன்னைக்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்துறேன். போதுமா? சரி சுப்பு, காயத்ரி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் கிளம்புறேன். அப்புறம் இன்னைக்கு எந்த ஏரியால போய் என்ன தேட போறீங்க? காயத்ரி தான் என்கொயரி ஆபீசர், நான் வெறும் டிரைவர் தான். சரி, நான் வரேன். எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. சுப்பு, உடம்பு பாத்துக்கோங்க. சரி. வந்துடுறேன். என்னடா அது இப்படி அடிபட்டு கிடக்க? ஏ உன்னை யார் இங்க வர சொன்னா? என்ன துர்கா, வர சொல்லி பாக்குறதுக்கு ஆனா 3வது மனுஷனா? ஓ புருஷன்டா செல்லக்குட்டி. உனக்கு அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே நான் பதறி போயிட்டேன் தெரியுமா? ஏ போலீஸ், என்ன ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க? நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், பேசாம போயிடு. என்னடா அப்படி எல்லாம் பேசுற? மாமா பாரு, உன் மேல இருக்கிற பாசத்துல ஆப்பிள் ஆரஞ்சுலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன போய் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? ஏய் என்னாச்சு? ஏய் என்ன அடிபட்டுடுச்சுங்கிற சந்தோஷத்துல பேசுறியா? சீச்சி, இதை விட பெருசா ஒன்னும் ஆகலையே இந்த வருத்தத்துல பேசிட்டு இருக்கேன். என்ன பாக்குற? உனக்கு கை கால் உடைஞ்சு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே மாமா எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமாடி உனக்கு? சும்மா லுங்கிய மடிச்சு கட்டிக்கிட்டு நம்பர் ஒரு ஆட்டம். ஐயோ, பக்கத்துல நீ இல்லையேங்கிற ஒரே ஒரு வருத்தம் தாண்டி எனக்கு. ஆடு முத்தையா ஆடு, நல்லா ஆடு. நானும் உன்ன மாதிரி ஒரு நாள் நல்லா ஆடுவேன். அன்னைக்கு நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன், வேதனைப்பட்டு பார்த்துட்டு இருப்ப. ஏண்டி, நீ லுங்கிய மடிச்சு கட்டிக்கிட்டு ஆனா நல்லாவாடி இருக்கும். ஆனா ஒண்ணு, இப்படி கை கால் உடைஞ்சு உட்கார்ந்து கூட உன் ஆட்டம் குறையவே இல்லைல்ல? எப்படி குறையும்? நான் என்ன உன்ன மாதிரி லுங்கி டான்ஸ் ஆடுறவன் நினைச்சியா? தாண்டவம், ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்கேன். சும்மா இரு. அப்பப்ப சிரிப்பு காட்டிட்டு. இப்பெல்லாம் நீ கோவப்பட்டா எனக்கு பயங்கரமா சிரிப்பு வருது தெரியுமா?
ஏன் வராது? என்ன நேருக்கு நேரா மோதி ஜெயிக்க முடியாம கிரிமினல் தனம் பண்ணி ஜெயிக்க பாக்குறல? நீ சிரிக்கத்தான் செய்வ. உன்ன மாதிரி கிரிமினல் கிட்ட எல்லாம் கிரிமினல் தனம் தாண்டி பண்ண வேண்டியிருக்கு. ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். ம். கூடிய சீக்கிரம் உன் கொட்டத்தை அடக்கி உன் கூட்டத்தை அழிக்கல என் அப்பனுக்கு பொறக்கலடா. போச்சுடா, இது வேறவா? ஓகே செல்லோ, ஆல் தி பெஸ்ட் பொண்டாட்டி. பாய் செல்லோ. சிப்பே சிப்படி. காயத்ரி, நம்ம சுபு எங்கேயும் போயிருக்க மாட்டா. அவளை பத்தி தான் நமக்கு தெரியும்ல. நம்ம கிட்ட சண்டை போட்டா கூட இப்படிதானே இருப்பா. அப்புறம் அவளே நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பால. அதே மாதிரி தான் இப்பவும். நீ வேணா பாரு, அவளே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிட்டு வந்துருவா. இல்ல ரேணுகா, மனசு ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கு. சுப்பு ஏதோ பிரச்சனையில இருக்காளோன்னு தோணுது. அவளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? நீ தேவையில்லாம யோசிக்காத. என்ன ரேணுகா நீ இப்படி அசால்ட்டா பேசுற? டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அவளை இந்த மாசம்லாம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அவளுக்கு சின்னதா ஒரு தலை சுத்தல் வந்தாலோ மயக்கம் வந்தாலோ இம்மீடியட்டா டாக்டர் கிட்ட போய் காட்டணும். இல்லனா அவ உயிருக்கே ஆபத்தாயிடும். சுப்பு, சுப்பு, சுப்பு என்னாச்சு சுப்பு? சுப்பு, சுப்பு என்னாச்சுன்னு தெரியலையே. சுப்பு, சுப்பு, சுப்பு என்னாச்சு சுப்பு? சுப்பு, ஐயோ மூச்சு வேற வரலையே. சுப்பு, 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 சுப்பு. யாருன்னு பாரு காயத்ரி. தண்டபாணி. சொல்லுங்க தண்டபாணி. ரேணுகாமா எங்க இருக்கீங்க? என்னாச்சு? ரேணுகாமா வீட்டுக்கு அதை திறந்து பார்த்தா சுப்பு மயங்கி விழுந்து கிடக்குறாங்கம்மா. மூக்குல வேற ரத்தம் வந்துட்டு இருக்கு. எவ்வளவு நேரமா மயங்கி கிடக்குறாங்கன்னு தெரியலம்மா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, ரொம்ப பயமா இருக்குமா. என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. தண்ணி தெளிச்சு பார்த்தா அப்பவும் மயக்கம் தெரியலம்மா. ஐயோ, நீங்க உடனே அவங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. சரிம்மா. தண்டபாணி, சொல்லுங்கம்மா. ஹாஸ்பிடல் வேண்டாம், நானே டாக்டரை கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கம்மா, ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. சரி, நான் உடனே வரேன். ஓகேம்மா. யாருடி, என்னாச்சு? எங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லையா, திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டாங்களாம். ஐயோ, என்ன சொல்ற? ஆமா காயத்ரி, சுரேஷ் வேற ஊர்ல இல்ல. தண்டபாணி வீட்டுக்கு போகும்போது பாத்திருக்காரு. ஐயோ, சரி முதல்ல வண்டி எடு, அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கலாம். என்னடி யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. நீ எதுக்கு காயத்ரி? நானே போய் பாத்துக்கிறேனே. ஏன் நான் வரக்கூடாதா? இல்ல, நீ போய் சுபுவை தேடு, நான் போய் அத்தைக்கு என்னாச்சுன்னு பாக்குறேன். முதல்ல போய் அத்தையை பார்க்கலாம், கிளம்பு. ஐயோ இல்ல காயத்ரி, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? நான் போய் பாத்துக்கிறேன். ஐயோ, இதுல ஒரு சிரமமும் இல்ல. முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. வேணாம் காயத்ரி, சொன்னா கேளு, நானே போய்க்குவேன். ஐயோ, நீ இப்ப ஸ்டார்ட் பண்ண போறியா இல்லையா? எடு.
சுப்பு சுப்பு கொஞ்சம் சீக்கிரமா ஓட்டு. சுப்பு சுப்பு என்னடி இவ்வளவு மெதுவா ஓட்டுற? கொஞ்சம் ஃபாஸ்டா போ. ஏய் கார் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். என்னாச்சு? ஏய் தெரியலையே. ஏய் நேரே நான் பாக்குறேன். இது வேற இந்த டைம்ல. ஐயோ என்ன பண்றதுனே தெரியல. என்னாச்சு ரேணுகா? தொல்லை பிடிச்ச கார் எப்ப ரிப்பேர் ஆகும்னே தெரிய மாட்டேங்குது. ஓ இப்ப என்னடி பண்றது? காயத்ரி நீ ஒன்னும் கோச்சுக்காத. நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் காரை மெக்கானிக் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆட்டோல போயிடுறேன். ஆட்டோல தானே, 2 பேருமே போலாம்ல. இல்ல காயத்ரி, நீ வாயும் வயிறுமா இருக்க. இந்த நேரத்துல உனக்கு தலை சுத்தல் வாந்தி எல்லாம் வரும். இதுல வெயில்ல வேற இப்படி அலைஞ்சா சரி வராது. சொன்னா கேளு காயத்ரி. நான் முதல்ல தண்டபாணிக்கு ஃபோன் பண்ணி அத்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்றேன். சொல்லுங்கம்மா. தண்டபாணி நீங்க உடனே அத்தைய ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க. என்னது அத்தையா? என்னாச்சுமா உங்களுக்கு? என்ன சொல்றீங்க? தண்டபாணி ஏன் எதுக்குன்னா கேட்காதீங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. எப்படியும் நான் வரதுக்கு லேட் ஆகும். நீங்க அத்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க. புரியுதுமா, நான் இப்பயே அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். அப்புறம் நீங்க வழக்கமா கூட்டிட்டு போற அதே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. அத்தையோட எல்லா ரிப்போர்ட்ஸையும் மறக்காம எடுத்துக்கங்க, அதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாம்மா, நீங்க புறப்பட்டு சீக்கிரம் வந்துருங்கம்மா. சரி நான் வந்துடுறேன். சரிம்மா. சரி காயத்ரி நீ கிளம்பு. நான் மெக்கானிக்க வர சொல்லிட்டு கிளம்புறேன். சரி நீ அத்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. என்னாச்சுன்னு அங்கிருந்து ஃபோன் பண்ணு. நான் கிளம்புறேன். இரு உனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு தரேன். ஆட்டோ எங்கம்மா போறோம்? நடேச நகர் 5th ஸ்ட்ரீட் போகணும். பத்திரமா கூட்டிட்டு போங்க. பாத்து போ. பாத்துன்னு. சரிடி. பத்ரம் பிரெக்னெண்டா இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து மெதுவா போங்க. சொல்லுங்கம்மா. தண்டபாணி இப்ப எங்க இருக்கீங்க? தோ சுப்பு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போலான்னு கிளம்புறேம்மா. ஐயோ நீங்க ஹாஸ்பிட்டல் போகாதீங்க, அங்கே இருங்க. என்னம்மா ஆச்சு? என்ன சொல்றீங்க? இப்பதானே ஹாஸ்பிட்டல் போக சொன்னீங்க. ஐயோ காயத்ரி அப்ப என் கூட இருந்தா, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அம்மா இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா. நீங்க வீட்லயே இருங்க. சுப்புவோட எல்லா ரிப்போர்ட்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க, நான் உடனே வரேன். சுப்பு ரொம்ப சீரியஸா இருக்காங்கம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கம்மா. பயமுறுத்தாதீங்க தண்டபாணி, நான் வந்துடுறேன். காயத்ரி வேற அவளை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்கா. வர வைங்க. சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. அம்மா சமயபுரத்தம்மா, திரும்பவும் என்ன மாட்ட வச்சு மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடாதம்மா. எப்படியாவது சுப்புவை காப்பாத்துங்கம்மா.
அவதான்டா அனு. அவனை ஏதாவது செஞ்சாகணும்.